என்ன முபி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க? நீயும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்க. ஒரு வேலை பார்க்கறது இல்லை, ஒவ்வொரு கைத்தொழிலாக நீயும் செஞ்சு தான் பார்க்குற. எதுவும் செட் ஆகலைல்ல? பரவாயில்ல பரவாயில்ல, முயற்சி பண்ணு முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணாதான் ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். சும்மாவே இருக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணால் எந்த இதாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குது. மிஷினில் தைக்கிறியோ? நல்லா இருக்குப்பா. ஏன் நல்லா இருக்கு, கலர் கலராக செய்ய பார்ப்போம், கடையில் கொண்டு போய் போடுவோம். என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? இந்த இசாவையும் சஃபாவையும் வச்சுக்கிட்டு என்னால் வேலைக்கும் போக முடியாது. வீட்டில் ஏதாவது கைத்தொழில் செய்ய வருதான்னு பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயமும் நானும் பண்ணுறேன். பட் எடுத்தோன்னே எதுலையும் வெற்றி கிடைக்காதுல்லக்கா. கொஞ்சம் பொறுமையாக தான் ஒவ்வொன்றா தேடி தேடி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஷினில் தாக்கா பண்ணேன். ஏன் என் புள்ள அழுகிற சத்தம் கேட்குதே? உன் பொண்ணு தான் வராப்பாரு அழுதுகிட்டே. செத்த நேரம் அம்மா விட்டுட்டு இருக்கவே மாட்டீங்களோ? அழுதுகிட்டே வந்து மடியில் படுத்துட்டேன். சரி சரி, அழாத அழாத, நீ பாருங்க. சரிக்கா, நீங்கள் போய் சமையலை பாருங்கள். எனக்கும் கொஞ்சம் உள்ள வேலை இருக்குது. இந்த பிள்ளைய கொஞ்சம் சாப்பிட வச்சு தூங்க போட்டுட்டு நானும் கொஞ்சம் வேலை இருந்தால் பார்க்குறேன்க்கா. சரி, நான் கிளம்பட்டுமா? ஏண்டி கீழையும் மேலேயும் குதிக்கிற? ஒரு இடத்துல உட்காரேன். படுத்துக்கிட்டு தானே இருக்க மடியில், படு பேசாம. நான் போயிட்டு வரேன்க்கா. இருங்க இருங்க, 2 பேரும் கொஞ்சம் இருங்க. எங்கே போகிறீங்க? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு மண்டே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக நான் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேராக ஒரு பேகு, டியூஷனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பேகு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மள்கிட்ட 6 ஃப்ரெண்ட்ஸ் வராங்கள, சோட்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அக்கா, நீங்கள் சோட்டு அம்மா கொஞ்சம் நேரம் இருங்க. முபி அக்கா நீங்களும் இருங்கக்கா. அந்த பேக் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நம்மளே எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க அழுகாமல். இருங்க இருங்க. சரி சாரா, ரொம்ப நல்லதாக போச்சு. இந்த பப்பி ராணி மட்டும் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பேக் வேணும்னு கேட்குங்களே, அதுங்களுக்கு மட்டும் ஒரே கலராக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கியா? சரி பரவாயில்ல, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சோட்டோம்மா, அந்த 2 பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுங்களுக்கு எப்பயுமே அவங்க ட்ரெஸ்ஸே ஒரே மாதிரி தானே போடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, ப்ளூ கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று, இந்த மஞ்சள் கலரில் 2 வாங்கியிருக்கேன். இது பப்பிக்கு ஒன்று, ராணிக்கு ஒன்று கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்களா, இது 2 இருக்குது. ஹர்ஷா சாய்க்கு ஒன்று கொடுத்துக்கோங்க, ஜாய்க்கு ஒன்று கொடுத்துக்கோங்க, சோட்டுக்கு ஒன்று கொடுத்துருங்க. நல்லா இருக்குல்ல? அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட்டை கொடுத்துருவோம். கூப்பிடுங்கக்கா, எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள்.